இந்த கொஷினை வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும்போது அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 பகடைன்னா ஒன்றும் இல்லை, மொத்தம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா. 1,1,1 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்குங்க 6,6,6 இந்த மாதிரி முடியும். இந்த மாதிரி முடியும் போது மொத்தமாக இதுக்குள்ளே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் எல்லாமே. ஸோ 6 பவர் என்னென்னா அப்போ 3 பகடைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 6 பவர் 3னா நம்மளுக்கு இது 216 வரும் சரிங்களா. 216 வரும். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனைத்து பகடையிலும் சரிங்களா, அனைத்து பகடையிலும் ஒரே எண் கிடைக்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்மளுக்கு 3 அந்த சீக்வன்ஸில் பார்த்தோன்னா இந்த மாதிரி 3 நம்பரும் பார்த்தா ஒரே மாதிரி வரணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரே மாதிரி வரும்னா மொத்தம் இதில் பார்த்தோன்னா இந்த டயகனல் சரிங்களா, அந்த டயகனல் மொத்தம் 6 எலமெண்ட் இருக்கும். அந்த 6 எலமெண்ட்டும் பார்த்தோன்னா ஒரே மாதிரி தான் வரும். அப்போ 6/216 இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு 1/36ன்னு வரும் சரிங்களா. 1/36 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1/36 தான் ஆன்சர். சரியான விட ஆப்ஷன் சி. அதாவது பர்டிகுலராக அங்கே 3 டைஸ் அப்படின்னு சொன்னாலே இந்த ஒரே ஒரு கேள்வி தான் அடிக்கடி என்ன பண்ண முடியும், ஸோ ரிப்பீட் பண்ண முடியும். ஏன்னா மற்ற டைஸ்க்கெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும். அவங்க 3 டைஸ்ன்னு கேட்டாங்களா, இந்த கேள்வி தான் திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் டைரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணிடலாம், 1/36 அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 1/216ன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க, அது வரவே கூடாது. நல்லா யோசிச்சு வச்சுக்கணும். மொத்தம் 6 எலிமெண்ட் காமனாக இருக்கும். ஸோ இதனுடைய ஃபுல் வீடியோவுடைய லிங்க் வந்து உங்களுக்கு வேணும்னா அதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.